வெறும் 3 பென்சில் இருந்தால் மட்டும் போதும். இந்த மாதிரி ரியலிஸ்டிக்கான ஸ்கின் டோனை நீங்களும் ஈஸியாக மேக் பண்ணலாம். எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பென்சில் டூல்ஸ் என்னங்கிறது நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு 4B அப்புறம் 2B HB யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து அப்ஸ்ரா பிராண்டோடைய நார்மல் பென்சில் தான். நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் யூஸ் பண்ணலாம். ட்ராயிங்கை பிளெண்ட் பண்ணுறதுக்காக 2 ப்ரஷ் எடுத்திருக்கேன். ஒன்று மீடியம் சைஸ் ப்ரஷ்ஷு, ஒரு சின்ன சைஸ் ப்ரஷ். இந்த மீடியம் சைஸ் ப்ரஷ்ஷை நம்ம பெரிய இடங்கள்லையும், சின்ன சைஸ் ப்ரஷ்ஷை வந்து சின்ன இடங்களில் நம்ம பிளெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். என்கிட்ட ப்ரஷ் இல்லைப்பான்னு சொல்கிறவங்க பிளெண்டிங் ஸ்டம்பை கூட முன்னாடி இந்த மாதிரி ஷார்ப் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நீடட் எரேசர் எடுத்திருக்கேன். இந்த எரேசர் வந்து ஃபேஸ் ஷேடிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத வீடியோட கடைசியில் சொல்லியிருப்பேன். அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது இல்லாமல் ஃபேஸ் நம்மளால் வரையவே முடியாது. ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறது HB பென்சில். இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து ஒரு கொஷின் வந்து கேட்டிருந்தேன், ஸ்கின் டோன் மேக் பண்ணுறதுக்கு எந்தெந்த பென்சில் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வந்து தப்பாக தான் பதில் சொல்லியிருந்தீங்க. அதாவது HB நோட் பண்ணியிருந்தீங்க. ஒரு சில பேர் தான் கரெக்டாக வந்து எல்லா பென்சில் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க. சரி, ஓகே, இந்த பென்சில்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். HB பென்சில் நான் சொன்ன மாதிரி எடுத்துக்கிட்டேன். அதை வந்து ஷேட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஃப்ளாட்டாக பிடிச்சி ஷேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் தென் ஷேட் பண்ணுறப்போ அந்த ஒயிட்டாக இருக்கக்கூடிய ஏரியாஸை வந்து ஒரு சின்ன மார்க் பண்ணி அதை விட்டுட்டு மிச்சம் இருக்கிற இடத்துல வந்து நம்ம HB பென்சில் யூஸ் பண்ணி ஷேட் பண்ணிக்க வேண்டியது தான். இந்த பிகினர்ஸ் பண்ணுற தப்பு என்னென்னா, பென்சிலை வந்து இந்த மாதிரி ஃப்ளாட்டாக பிடிச்சி ஷேட் பண்ணாமல் டேரெக்டாக எழுதுகிற மாதிரி பிடிச்சி ஷேட் பண்ணுவாங்க. அது லைனாக விழுந்துடும். அப்படி பண்ணால் அது வந்து நமக்கு வந்து ஷேட் பண்ணால் கூட அந்த லைன்ஸ் தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளாட்டாக பிடிச்சி யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி HB டோன் எங்கெல்லாம் இருக்கோ அந்த எல்லா இடங்கள்லையும் வந்து நீங்கள் ஷேட் பண்ணணும். ஒரு சில இடங்களில் ஷேட் பண்ணிவிட்டு ஒரு சில இடங்களில் திட்டா விட்டுறீங்க. அப்படி பண்ணால் அது வந்து நல்லா இருக்காது. இப்போ நான் சொன்ன மீடியம் சைஸ் ப்ரஷ் எடுத்துக்கிட்டு பிளெண்ட் பண்ண போகிறோம். அந்த பிளெண்ட் பண்ணும்போது பிகினர்ஸ் பண்ணுற மிகப்பெரிய தப்பு என்னென்னா, அதாவது நிறைய இடங்களில் வந்து பிளெண்ட் பண்ணாமல் அப்படியே விட்டுறது. கொஞ்சம் திட்டாக இருக்கும். அந்த பென்சிலோடைய ஷேட் அப்படியே தெரியும். ஸோ பிளெண்ட் எந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக பண்ணுறோமோ, ஸ்மூத்தாக பண்ணுறோமோ, அப்போ தான் நம்மளுடைய ஃபேஸோட ரியலிஸ்டிக் லுக் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இது போக அந்த பிகினர்ஸ் பண்ணக்கூடிய இன்னொரு தப்பு என்னென்னா, நம்ம விட்டுருக்கக்கூடிய ஹைலைட்டான இடங்கள்லையும் சேர்த்து பிளெண்ட் பண்ணி விட்டுருவாங்க. அப்படி பண்ணால் அப்புறம் எங்கே அந்த ஃபேஸோடைய ஷேடு கிடைக்கும் சொல்லுங்கள். அப்படிலாம் பண்ணாதீங்க. ஒயிட் ஏரியாஸ் இருக்குன்னா அதை விட்டுருங்க. நான் ஷேட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் அந்த இடத்த விட்டுருப்பேன் அப்படிங்கிறது. இப்போ நம்ம 2B பென்சில் யூஸ் பண்ண போகிறோம். நான் சொன்ன மாதிரி HB பென்சிலை வந்து பேசிக்கான டோனுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டோம். இந்த 2B பென்சில் அதோடைய ஷேடோஸ் விடுற ஃபேஸில் வந்து ஒரு சில இடங்களில் ஷேடோஸ்லாம் விடும் இல்லையா, அந்த இடங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் அந்த ஷேடிங் வந்து இருக்கும். இந்த ஃபேஸ் கொஞ்சம் ஒயிட்டான ஃபேஸ் அப்படிங்கிறதுனால அதிக அளவு ஷேடோஸ் வந்து கிடையாது. அதனால் 2B பென்சிலோடைய நமக்கு ஃபேஸ் கலர் முடிஞ்சு போச்சு. அந்த குறிப்பிட்ட இடத்துல நீங்கள் ஷேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதையும் நம்ம அந்த மீடியம் சைஸ் ப்ரஷ்ஷை வச்சு பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணும்போதும் கூட நீங்கள் அந்த ஹைலைட்ஸை விட வேண்டியது ரொம்பவே அவசியம். பிளெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த 2B பென்சிலை அந்த HB பென்சில் கூட சேர்த்து மெர்ஜ் பண்ணுற மாதிரி வந்து பிளெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ரியலிஸ்டிக்காக நமக்கு வந்து லுக் கிடைக்கும். ரெண்டு பென்சிலை யூஸ் பண்ணிவிட்டு அப்போ 4B பென்சில் யூஸ் பண்ணலாம். 4B பென்சிலை ரொம்ப ஈஸி தான் நம்ம யூஸ் பண்ணுறது. ஜஸ்ட்டு ஃபேஸ்க்குள்ளே ரொம்ப டார்க்காக இருக்கக்கூடிய, அதாவது நான் சொல்கிறது ஃபேஸ்க்குள்ளே மட்டும் சொல்கிறேன், அந்த இடங்களுக்கு மட்டும் நம்ம 4B பென்சில் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ வந்து அந்த கண்ணுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு லைன் இருக்குல்ல, ஸோ அந்த லைனுக்கு வந்து பென்சிலை ஷார்ப் பண்ணி வச்சுருக்கேன். ஷார்ப் பண்ணிக்கிட்டு அந்த லைன் டார்க்காக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுறேன். ஸோ அது போக அந்த லைனுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க்கான ஷேடோஸ் இருக்கும். நான் கொடுக்குறேன் பார்த்தீங்களா, இந்த ஷேடோஸ் தான். ஸோ இதுக்கு நம்ம 4B பென்சில் யூஸ் பண்ணலாம். இது போக இதை தவிர்த்துட்டு நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னாக்கா, இந்த உதட்டுக்கு கீழே, அப்புறம் அந்த கழுத்துக்கு கீழே, இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பென்சில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு தடவை நம்ம ஒவ்வொரு பென்சில் யூஸ் பண்ணுறப்போ, அதாவது HB பென்சில், 2B பென்சில், 4B பென்சில், எந்த பென்சில் யூஸ் பண்ணாலும் ஒவ்வொரு டைமும் அந்த பென்சிலை வச்சு ஷேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதை பிளெண்ட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். கலர் பென்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கலரையும் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பிளெண்ட் பண்ணணும். கிராஃபைட் பென்சில் வந்து ஒவ்வொரு பென்சில் யூஸ் பண்ணுறப்போ பிளெண்ட் பண்ணணும். இப்போ பென்சிலை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இந்த பென்சிலை எந்தெந்த இடங்களில் எப்படிலாம் ஃபேஸில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்போ திரும்பவும் நான் HB பென்சில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த HB பென்சிலை ஃபுல் ஃபேஸ்க்கு வந்து நான் யூஸ் பண்ணி ஷேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி ஷேட் பண்ணுறப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும்,
இந்த கன்னத்துக்கிட்ட ஒரு ஹைலைட் விட்டுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்தாண்ட மூக்கில் ஒரு ஹைலைட் விட்டுருக்கேன். ரைட் சைடில் இருக்கக்கூடிய கன்னத்துலேயே ஹைலைட் விட்டுருக்கேன். இந்த உதட்டுக்கு மேலே கொஞ்சம் ஹைலைட் விட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒயிட் ஏரியாஸை நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அப்படி கவனிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஹெச்பி பென்சில் வந்து ஷேட் பண்ணணும். இப்போ நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் நிறைய பேர் ஹெச்பி பென்சில் மட்டும் யூஸ் பண்ணால் போதும்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ ஹெச்பி பென்சில் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ப்ரஷை வச்சு. ஸோ இப்போ பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா ஹெச்பி பென்சில் வச்சு மட்டும் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தான் இருக்கும். ஸோ இப்படி இருந்தால் நல்லா இருக்காது. சின்ன ஏரியாஸ்க்கு நான் சின்ன ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் பிளெண்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஹெச்பி பென்சில் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒன்றுமே இல்லாத ஒரு 3D லுக்லாம் கிடைக்காத ஒரு ட்ராயிங் தான் இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு தான் 2B பென்சில் வந்து நெக்ஸ்ட் லேயராக யூஸ் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ இப்போ 2B பென்சில் வச்சு மூஞ்சில் இருக்கக்கூடிய ஷேடோஸ் நான் கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபேஸோடைய லுக் வந்து மாறுறது உங்களுக்கே தெரியும். அந்த ஷேடோஸும் மாறுறது வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், ஃப்ளாட் லுக்கில் இருந்து ஒரு நல்ல லுக்கில் கிடைக்குது பார்த்தீங்கன்னா 2B பென்சில் யூஸ் பண்ணதுக்கப்புறம். நெக்ஸ்ட் இதையும் நம்ம என்ன பண்ணணும், அதே தான் சேம் ப்ராசஸ் தான். இதை வந்து பிளெண்ட் பண்ணி விடணும். இந்த சின்ன ஏரியாஸ்க்கு நான் சின்ன ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். பெரிய ஏரியாஸ்க்கு நான் மீடியம் ப்ரஷ் யூஸ் பண்ணேன். இந்த மூக்கு குறிப்பிட்டு சொல்ல போகிற இடங்கள்லாம் நான் சொல்கிறேன். மூக்குக்கு மேலே, அப்புறம் இந்த லிப்ஸு கிட்ட. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஏரியாஸ்க்கு சின்ன ப்ரஷ் யூஸ் பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ப்ரஷ் இல்லைனா நான் சொன்ன மாதிரி பிளெண்டிங் ஸ்டம்ப் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். நான் சொன்ன மாதிரியே நீங்கள் பிளெண்ட் பண்ணிவிட்டு ஷேட் பண்ணிவிட்டு எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்துட்டிங்கன்னா ஃபைனலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது இந்த நீடட் எரேசர் தான். நிறைய பிகினர்ஸ் இந்த நீடட் எரேசரை அப்படியே பெருசாக இருக்கும், அதை எடுத்து அப்படியே யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு ரிசல்ட் கிடைக்காது. இந்த மாதிரி அதிலேருந்து ஒரு சின்ன பார்ட்டை வந்து தனியாக பிச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நல்லா அதை கையிலே இது உருட்டி ஷார்ப்பாக பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து இவ்வளோ நேரம் ஷேட் பண்ணோம் இல்லையா, பிளெண்ட் பண்ணோம். ஸோ இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ நம்மளுடைய கையில் இருக்கக்கூடிய கிராஃபைடே வந்து நம்மளுடைய டிராயிங்கோடைய ஹைலைட்டான இடத்துலலாம் விழுந்திருக்கும். ஸோ அதை வந்து நம்ம குறைக்கிறதுக்கு இந்த நீடட் எரேசர் யூஸ் பண்ணலாம். அது போக நமக்கு டார்க்கான ஷேடோஸ்லாம் ஒரு சில இடங்களில் இருக்கும். ஸோ அதை வந்து குறைச்சா இன்னும் ஃபேஸோட லுக் வந்து ரியாலிட்டி வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த எரேசர் யூஸ் பண்ணலாம். இப்போ என்னுடைய ஃபேஸில் அவங்களுடைய கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த இடம் சின்னக்கிட்டலாம் வந்து ஹைலைட் நிறையா இருக்குது. அங்கே வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் சைடில் அந்த தாடைக்கிட்ட இருக்குது. அப்புறம் அந்த லிப்ஸுக்கு கீழே ஒரு சில இடங்களில் இருக்குது. பொதுவாக இந்த மாதிரியான ஹைலைட்ஸ் எல்லாரோடைய ஃபேஸ்லேயும் இருக்கும். ஸோ அதனால் அது எந்தெந்த இடங்களில் இருக்குதுன்னு பார்த்து யூஸ் பண்ணுங்கள். என்னுடைய டார்க்கஸ்ட்டான அந்த ஷேடோஸ் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஐஸில் முக்கியமாக நீங்கள் கண்டிப்பாக இந்த எரேசர் வந்து யூஸ் பண்ணுங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. மூக்கில் இந்த மாதிரி சின்ன சின்ன லைன்ஸ்லாம் தெரியுதுல்ல, அது அப்புறம் இந்த வாய்க்கு மேலே இருக்கக்கூடிய லைன்ஸு. ஸோ இதுக்கெலாம் நீங்கள் வந்து இந்த நீடட் எரேசர் யூஸ் பண்ணலாம். என்னுடைய லிப்பு கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ட்ராயிங்கில் அதிகப்படியான ஷேடோஸ் வந்து கிடக்கு. நான் தேவையில்லாமல் இவ்வளோத்தரம் நான் வந்து ஷேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் ரெஃபரன்ஸ் பிக்சரை நல்லா க்ளீனாக பார்த்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எரேசர் யூஸ் பண்ணுறப்போ கிடைக்கிற அந்த 3D லுக்கு உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரியே வெறும் 3 பென்சில் மட்டுமே யூஸ் பண்ணி இந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கான ஃபேஸ் வந்து நம்மளால் வரைய முடியுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் உங்களுடைய பென்சிலை கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா நீங்களும் அந்த மாதிரி ரியலிஸ்டிக்காக ஃபேஸ் வந்து வரையலாம். ஸோ வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம்.